நம்ம இலக்கியாவும், கௌதமும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். அதாவது அதிரடியான ஆக்ஷன்ல இறங்கி தான் ஆகணும் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும், கார்த்திக்கும், அஞ்சலியும் வந்து பேசின ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வர முடியாம அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட வந்து பேசுறானா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒத்துக்கவே கூடாது. அதுவும் இல்லாம அந்த மால்வாக் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகால கண்டிப்பா நல்லபடியா முடிக்க முடியாது அப்டின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க இதோட பிரச்சனை முடிஞ்சது. ஆனா, அடுத்ததா நம்ம ஜானகிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி பழசு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு, யோசிச்சு பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, இப்படி கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உயிருக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா, அங்க அதாவது இந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, மில்லுல எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இலக்கியா, கௌதம், ஜானகி, ரேவதி எல்லாருமே இந்த மில்லுல தான் வேலை செய்றாங்க. ஆனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அதுவும் இல்லாம நம்ம ஜானகிக்கு அங்க வேலை செய்யும்போது எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடக்குது. அந்த ஒரு விபத்துனால நம்ம ஜானகி அங்கேயே மயக்கம் போட்டு விழுறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்க மயக்கம் போட்டு விழுந்தது நம்ம ஜானகி தான் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம்க்கோ, இலக்கியாவுக்கோ, ரேவதிக்கோ தெரியாது. ஆனா ஓடி போய் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது தான் உண்மை என்ன அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுவும் இல்லாம நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஒரு நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றாங்க. அதாவது நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் பேசலாம். ஏன்னா நம்ம கார்த்திக்கே பேசினா தான் இது எல்லாத்துக்குமே சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவோட ஃபோன்க்கு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறான். அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த மாரி அந்த அதாவது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னே. உங்களால மட்டும் தான் எனக்கு உதவி பண்ண முடியும். அப்படி இப்படின்ற மாரி சொல்லி அவங்க அண்ணிகிட்டயும், அண்ணங்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "டேய் முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நீ எதுக்காக ஃபோன் பண்ண? என்ன ஏது அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். நீ காலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அ ஜானுவ பார்த்து பேசுனதுலருந்து எல்லா விஷயமுமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோ. அதாவது அதாவது ஜானு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. "இங்க பாரு கார்த்திக், அந்த மால்வாக் ப்ராஜெக்ட்ட பத்தி நீ இனிமே என்கிட்ட பேச்சே எடுக்காத. அது உனக்கு கண்டிப்பா கிடைக்கவும் கிடைக்காது. அந்த ப்ராஜெக்ட்ட உன்னால நல்லபடியா முடிக்க முடியாது. அந்த ப்ராஜெக்ட்ட எடுத்து நடத்தி உன்னால நல்லபடியா முடிக்க முடியல அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு தான் கெட்ட பேரு. அதுக்கு பேசாம அந்த ப்ராஜெக்ட் எஸ்எஸ்கே கைக்கு போறதே மேலு." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இங்க இது இது பிரச்சனை கிடையாது. நம்ம கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்துல கோவமா தான் இருந்துட்டு இருக்காரு. ஆனா, ஜானு தன்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, நம்ம கார்த்திக்குக்கு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆயிடுது. ஏற்கனவே அவரு இங்க ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காங்க அப்படின்றதுனால தான் அதாவது இப்போ கௌதம், இலக்கியா கூட போயிட்டாங்க. அந்த ஒரு கோவம் இருக்கு. அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அங்க அவங்க வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம தானே இருக்காங்க. அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு அமைதியா, பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது தெரிய வருது. அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு கார்த்திக் அவங்க அந்த மால்வாக் ப்ராஜெக்ட்ல சைன் போட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றத நம்ம எதுக்காக கேட்கணும்? இனிமே கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அதாவது ஜானகி அத்த செத்தா என்ன? உயிரோட இருந்தா என்ன? நம்ம எதுக்காக போய் பார்க்கணும்? அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு டைம்ல நம்ம அஞ்சலி இருந்துட்டு அதாவது நம்ம இலக்கியம் வந்து ஃபோன்ல சொல்றாங்க. கார்த்திக் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, உன் பொண்டாட்டி பேசுறா கார்த்திக். என்ன பேசிட்டு இருக்கான்னு பார்த்தியா? அதாவது அவங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா, அவ பதறிட்டு ஓடுவா. ஆனா, உன்னோட அம்மாவுக்கு ஒண்ணுன்னா, இங்க எவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இதுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியுது. அதுவும் செத்தா கூட பரவால்ல அப்படின்ற மாரி அஞ்சலி சொல்றா. இதெல்லாம் நியாயமா கார்த்திக்? உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கே இது புடிச்சிருக்கா? அவ பேசுறது எல்லாமே? அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக்குக்கு பயங்கரமான கோவம் வருது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த சிந்தாமணி விஷயத்துல நடந்தது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, அஞ்சலி எவ்வளோ சுயநலமா இருக்கா அப்படின்றது தெரிய வருது. அதுவும் இல்லாம நம்ம கார்த்திக் இருந்துட்டு என்னோட ஜானகி அம்மா, அதாவது என்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் என்னோட அம்மா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வெறுத்தாலும் சரி, என் மேல கோவமா பேசினாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அவங்க என்னோட அம்மா. அதுவும் இல்லாம என் அம்மாவ பார்க்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றதுக்கு நீ யாரு? அதுவும் அஞ்சலி வந்து சொல்றா, "நீங்க மட்டும் இப்ப இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டு ஜானகி அத்தைய பார்க்கறதுக்காக போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன். அதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேச ஆரம்பிச்சுறா. அதுக்கப்புறம் தான் நம்ம கார்த்திக் இருந்துட்டு, இந்த அஞ்சலியோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, "இதுக்கு மேல உனக்கு அவ்வளோதான் மரியாத." அதாவது நம்ம ஜானகிய பத்தி தப்பா பேசுறது, கௌதம் இலக்கியாவ பத்தி தப்பா பேசினா, நம்ம கார்த்திக்குக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய அஃபெக்ட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா பத்தி பேசும்போது, நம்ம கார்த்திக்குக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சுருது. பயங்கர சூடு ஏற ஆரம்பிச்சுருது. இந்த
அஞ்சலியோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, "இங்க பாரு அஞ்சலி, என் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்னைக்குமே என் அம்மா தான். என்னதான் கௌதம், இலக்கியா அப்படின்ற மாரி சொல்லி, என்ன வந்து பார்த்தீங்கன்னா உதறி தள்ளினாலுமே கூட, அவங்க மேல நான் வச்சிருக்க மதிப்பு, மரியாதை இது எல்லாமே ஒண்ணு தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்போ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நல்லவரா இருக்காரு. அப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் பேச்ச கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாரி தோணும். அதாவது அஞ்சலி அந்த அளவுக்கு மாத்தி வச்சிருந்தா. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இத எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல இப்படி பேசுவாரு. அதுவும் இல்லாம ஜானுவ பார்க்கறதுக்காக இப்படி ஓடோடி போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போயி நம்ம ஜானகி வந்து சேர்த்துருக்காங்க. அங்க டாக்டர் வந்துட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இப்போ வேற வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு விபத்து நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலைமை தான். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. அவங்க கண் முழிச்சதுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதாவது அபாய கட்டத்த தாண்டிட்டாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்திக் இருந்துட்டு, "உன்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அஞ்சலி. அதாவது அந்த மால்பாக் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம். அப்படி இருக்கும்போது என் அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது. நான் அவங்கள பார்க்கறதுக்காக போக தான் போறேங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய போறதுனா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ வெளிய போயிட்டே இருக்கலாம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிர்றாங்க. அஞ்சலிக்கு அப்பதான் தோணுது, "ஐய்யய்யோ! இவன் என்னடா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கான்." ஏன்னா, இதுக்கு முன்னாடி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க ஒரு ஸ்டேபிளா வச்சிருந்தாங்க. இப்போ என்னடான்னா புதுசா நம்ம கார்த்திக்குக்கு அம்மா பாசம் வந்திருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா, கடைசியில தன்னோட அம்மா சொல்றாங்க அப்படின்ற மாரி சொல்லி, சொத்து எல்லாத்தையுமே கௌதம் பேர் கூட மாத்தி வச்சாலும் வச்சுருவானே! இப்ப என்ன பண்றது? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அஞ்சலி யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. ஒரு பக்கம் கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து எல்லாத்தையுமே கார்த்திக் பேர்ல இருந்து தன்னோட பேருக்கு மாத்திக்கிறதுக்காக அஞ்சலி அடுத்தடுத்த பிளான பண்ண ஆரம்பிச்சுறா. அஞ்சலி இந்த ஒரு பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா முடிச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியால ஜெயிக்க முடியும். இல்ல அப்டின்னா, கண்டிப்பா கார்த்திக்கோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் அப்டின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம நம்ம ஜானகிக்கு இருக்கக்கூடிய நெலைம, அதாவது அவங்களோட உடல்நிலை இருக்கக்கூடியதுக்கு, நம்ம கார்த்திக் சீக்கிரமாவே மாறிடுவாரு அப்டின்றதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா, நம்ம இலக்கியாவும், கௌதமும் இந்த விஷயத்த சொல்லும்போது, ஏற்கனவே 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அது உனக்கு தெரியுமா கார்த்திக்? அப்டின்ற மாரி வந்து சொல்லி தான், கார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மனச வந்து இளக வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம அஞ்சலி இருந்துட்டு இப்போ உடனடியா எஸ்எஸ்கேவ பார்க்கறதுக்காக நேரா கிளம்பி போக ஆரம்பிச்சுறா. "எஸ்எஸ்கேப்பா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா கார்த்திக்கோட சொத்து மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேருக்கு வரணும். அது எப்படியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு வகையிலயா இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்காக சீக்கிரமா செஞ்சு குடுங்க. இன்னும் 2 ஒரு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் முடியணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்ன அஞ்சலி பேசிட்டு இருக்க? 2 நாள்ல முடியறதுக்கு இது என்ன அவ்ளோ சின்ன வேலைன்னு நெனச்சுட்டு இருக்கியா? கார்த்திக் பேர்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட பேருக்கு சொத்து மாறணும் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சைன் போட்டே ஆகணும்." அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஆனா அது ரிஸ்கியான விஷயம். ஒரு வழி சொல்றாங்க. கார்த்திக் செத்துட்டா மொத்த சொத்துமே உன் பேருக்கு வந்துரும் அப்டின்ற மாரி சொல்லி, அந்த ஒரு வழிய தான் அஞ்சலி சூஸ் பண்ண போறா. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.